ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு பிராணாயாமா டாபிக் தான். திருமூலர் பிராணாயாமா, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ திருமூலர் பிராணாயாமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலர் அவரோட 573, தட் இஸ் 573வது மந்திரத்தில் இந்த பிராணாயாமா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம நாடி சோதனா பிராணாயாமா பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது வந்து அதோட ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் இந்த பிராணாயாமா பண்ணறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அது நாடி சோதனா 1, நாடி சோதனா 2 அப்படின்னு 2-3 வீடியோஸ் போயிட்டுருக்கேன். இது வந்து லாஸ்ட் டெக்னிக், விச் இஸ் த தேர்ட் டெக்னிக். ஸோ இப்போ கடகடன்னு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். இவர் வந்து அவரோட 573 சூத்ரா, தட் இஸ் மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாமத்தால் ஈரெட்டு மாத்திரை ரேசி பூரித்தே. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வாமம்னா லைக் லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியாக ஈரெட்டு 16 மாத்திரைகள் இன்ஹலேஷன் பூரித்தேன இன்ஹேல் பண்ணி ஏமத்தால் ஏமுற்ற 32 ரேசித்தே. ஸோ இப்போ வந்து ரைட் நாஸ்ட்ரல் வழியாக 32 மாத்திரை வெளியில் மூச்சை விடுறோம். எக்ஸலேஷன். காமுற்ற பெண்களை கண்ணாக இவ்விரண்டும், காமுற்ற பெண்களை கண்ணாக இவ்விரண்டும் ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது 2 கண்ணு மாதிரி வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கும்பகம் பண்ணுறோம். எத்தனை வாட்டி கும்பகம்னா 8 × 8, தட் இஸ் 64 டைம்ஸ் கும்பகம் பண்ணால் இந்த உடம்புல இருக்கிற உண்மைகள் புரியும் அப்படிங்கிறது இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 டைம்ஸ் 16 மாத்திரை இன்ஹலேஷன், 64 மாத்திரை பிரெத் ரிட்டென்ஷன், 32 மாத்திரை எக்ஸலேஷன். ஸோ இந்த 1:4:2 ரேஷியோ இது வரைக்கும் நம்ம கும்பகம் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இதுதான் அல்டிமேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கும்பகம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், விச் இஸ் பிரெத் ரிட்டென்ஷன். அந்த ஸ்டேஜ் 1 கும்பகம், இதுக்கு போகிறதுக்கு ஸ்டேஜ் 1 கும்பகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1:1 ரேஷியோ, தட் இஸ் 5 inhalation, 5 breath retention and 5 exhalation. Second stage 1:1:2, that is 1 inhalation, 1 breath retention and 2 exhalation. அப்போனா 5:5:10. இப்போ அதோட தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2:2. அப்போனா 5:10:10, that is 5 times inhalation, 10 times breath retention, 10 மாத்திரை பிரெத் ரிட்டென்ஷன். டைம்ஸுங்கிறத கவுண்ட்டுன்னு வச்சுக்கலாம், மாத்திரைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டேஜ் 4 அது வந்து 1:3:2, தட் இஸ் 5 டைம்ஸ் இன்ஹலேஷன், 15 டைம்ஸ் பிரெத் ரிட்டென்ஷன் அண்ட் 10 டைம்ஸ் எக்ஸலேஷன். இப்போ இதெல்லாம் பண்ணி சைமல்டேனியஸாக நம்மளால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சாதான் நம்ம இந்த 1:4:2 ரேஷியோவுக்கு போக முடியும். 1:4:2 தான் வந்து திருமூலர் பிராணாயாமா நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆனால் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த பிராணாயாமா பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் சின் முத்திரை, நாசிகா முத்திரை, ரைட் ஹேண்டில் ரைட் நாஸ்ட்ரில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருமூலர் சொன்னால் அதே மாத்திரைகள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து திருமூலர் சொன்ன பிராணாயாமா. ஸோ இந்த பிராணாயாமா பண்ணதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த பிரெத் ரிட்டென்ஷன் பண்ணதுனால
திருமூலர் அவரோட திருமந்திரம், தட் இஸ் நெக்ஸ்ட் மந்திரத்திலேயே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து யமனை கண்டா பயம் இல்லை, செத்து போகிறது, தட் இஸ் டெத்தை பற்றின ஃபியர் நம்மளுக்கு இருக்காதுங்கிறது தான் அவரோட அவர் சொல்கிறது. அண்ட் டெக்னிக்கலாக இல்லை ட்ரெடிஷ்னலாக இந்த பிரெத் ரிட்டென்ஷனால் என்ன ஆகும், சயின்டிஃபிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரெயினில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் பிரெயின் சென்டர்ஸ், வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் சென்டர்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ப்ராணிக் எனர்ஜி வந்து ஹார்மனைஸ் ஆகுது. நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை வந்து இதை ஹார்மனைஸ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சைக்கலாஜிக்கலாக நிறைய சேஞ்சஸ் வரும். அண்ட் அதெல்லாமும் வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போது இந்த பிராணாயாமாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆல்ரெடி ஏதாவது கண்டிஷன், இந்த பிரெத் ஹோல்டிங் எஸ்பெஷலி பண்ண முடியல, அவங்களால வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியலன்னா இந்த பிராணாயாமா பண்ணவே வேண்டாம். அவங்க பிரெத் ஹோல்டிங் பண்ணாமல் அந்த 1:2 ரேஷியோவில் வெறும் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரெக்னன்சியில், தட் இஸ் எஸ்பெஷலி 3rd ட்ரைமஸ்டரில் இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. 2nd and 3rd ட்ரைமஸ்டரில் இந்த பிராணாயாமா இஸ் நாட் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யோகா ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.